அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 42:16. குருடரை அவர்கள் அறியாத வழியில் நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதையில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து, அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலானதை செவ்வையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் கிரியை செய்கிற தேவன் நமக்காய் செயல்படுகிறவர். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர். எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறவர். கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களையும் ஆண்டவர் செய்வார். அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பெரிய காரியங்களை இதுவரைக்கும் செய்து கொண்டே இருக்கிறார். உங்களுக்கு முன்பாக இருக்கிற ஒரு இருளான சூழ்நிலைகள், எத்தனையோ இருளான சூழ்நிலைகள் வந்தது, கோணலான காரியங்கள் இருந்தது. அவைகளை எல்லாவற்றையும் மாற்றி கோணலை செவ்வையாக்கி ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து உங்களை கைவிடாதிருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், நான் போகிற பாதை எனக்கு தெரியலை, எனக்கு என்ன வழி என்பதே எனக்கு தெரியலை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா அவ்வளோ போராட்டங்கள், அவ்வளோ சவால்கள், அவ்வளோ பிரச்சனைகள். இதற்கு மத்தியில் நம்ம எப்படி போகிறது, நம்ம எங்கே போகிறது, எனக்கு என்ன நடக்கும், நான் என்ன செய்ய போகிறேன், இப்படிப்பட்ட கேள்விகளோடு நீங்கள் காணப்படுவீர்களானால் ஆண்டவர் உங்களுக்காக இந்த இருள் சூழ்ந்த வேளையில் கூட ஆண்டவர் புதிய காரியங்களை ஆண்டவர் உங்களுக்காக செய்ய விரும்புகிறார். ஆண்டவர் பார்த்தீங்கன்னா இருள் சூழ்ந்த வேளையிலே இந்த கோணலான சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன். இந்த சூசா நகரத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பெரிய பயங்கரமான பிரச்சனை ஏற்பட்டுச்சு. என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆபிரகாமுடைய சந்ததியாரை எப்படியாவது அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி சத்துரு பல விதங்களில் போராடுகிறான். இப்போ ஆமானை கொண்டு இந்த காரியங்களை சாத்தான் திட்டமிடுகிறார். ஸோ ஆமான் என்ன பண்ணுறான்னா, இப்படியாவது இந்த யூத குலத்தாரை எல்லாம் முழுமையாக அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ராஜாட்ட போய் பேசி எல்லாம் அந்த பத்திரத்துக்கு எல்லாம் கையெழுத்து வைக்கப்பட்டாச்சு. ராஜாவுடைய முத்திரை மோதிரத்தினால அது எல்லாமே லெட்டர்லாம் எழுதி எல்லா இடங்களுக்கும் அந்த கட்டளையின் நகல் போயிடுச்சு. இந்த சூழ்நிலையில் தான் இந்த யூதர்கள் எல்லாருமே அழுது புலம்பி அவ்வளோ கலக்கம். எஸ்தரில் பார்க்கிறோம், 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சூசா நகரம் கலங்கிற்று அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இவங்கெல்லாம் ரொம்ப கலக்கத்தோடு, ரொம்ப வேதனையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் இப்போ எஸ்தர் ஜெபிக்கிறாள். மொர்தெக்காய் யூதரையெல்லாம் கூட்டி உபவாசம் பண்ணி ஜெபிக்கும்போது ஆண்டவர் அந்த ராத்திரியில் என்னைக்கு மொர்தெக்காயை தூக்கில் போடணும்னு சொல்லி ஒரு தூக்கு மரத்தை ஆமான் நாட்டி ராஜாட்ட பெர்மிஷன் கேட்குறதுக்கு வந்தானோ, அன்னைக்கு பாருங்கள், யாருக்குமே தெரியாது, என்ன நடக்கும்னு தெரியாது. அந்த ராத்திரியில் ஆண்டவர் கிரியை செய்தார். அவர்தான் அந்த சூழ்நிலைகளை அப்படியே மாற்றினார். மாற்றி யூத ஜனங்களுக்கு ஒரு களிப்பை உண்டாக்குகிற அளவுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். யாருக்கு முன்பாக தலை குனிந்து நிற்கிற சூழ்நிலைகள் உண்டாகிறது போல இருந்ததோ, அதே இடத்துல அதே நபருக்கு முன்பாக மொர்தெக்காய் கனப்படுத்தப்பட்டார். அதே ஆளை வச்சு அந்த ஆமானை வைத்து ராஜா அவனை கனப்படுத்தினார். இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் நமக்காக செய்கிறவர். அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். ஆண்டவரே நன்மைகளை செய்கிற தேவன். அவரே நமக்கு களிப்பை உண்டாக்குகிறவர். சூசான் நகரம் கலங்கினது, ஆனால் 8:15 சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. அப்போ நம்ம கூட நினைக்கலாம், இதெல்லாம் எப்படி நடக்கும், என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நம்ம நினைக்கிற காரியங்களை ஆண்டவர் நிச்சயமாக அவர் செய்வார். அவரால் எல்லாம் கூடும். நம்ம நினைப்போம், நமக்கு முடியாத காரியங்களை நம்ம நினச்சி அதை பேசி கொண்டிருப்போம். நம்மால் முடியாத காரியங்களையும் ஆண்டவர் முடியும்படி செய்கிற தேவன். அவரால் எல்லாம் கூடும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமேன். அவர்தான் துக்கத்தை மாற்றுகிறவர். அவர்தான் கோணலை செவ்வையாக மாற்றுகிறவர். அவர்தான் பள்ளங்களை மேடாக மாற்றுகிறவர். உங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தரே மாற்றி உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார். உங்களை கைவிடாதிருப்பார். ஆமேன். இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு முன்பாக ஏராளமான போராட்டங்கள் வந்தாலும், ஒருவேளை வெளியே காட்ட முடியாத அளவுக்கு ஒரு பயங்கரமான போராட்டங்கள், பயங்கரமான அழுகை, கண்ணீரோடு நீங்கள் காணப்பட்டாலும்
ஆண்டவர் இன்றைக்கு அந்த தீமைகளை கர்த்தர் வேரோடு மாற்றி போடுவேன் என்று சொல்லுகிறார். உங்கள் பிள்ளைகள் பாருங்களேன், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, அவர்களுடைய தொழிலிலே, அவர்களுடைய வேலைகளிலே அவர்களுக்கு எதிராக வருகிற எல்லா சேதங்களையும் எல்லா கேடுகளையும் ஆண்டவர் புரட்டி போடுகிற தேவன். அவர் தீமைகளை நன்மையாய் மாற்றுகிற தேவன். ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸ்க்கு எதிராக எத்தனையோ காரியங்கள் வரலாம். எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்க, முன்னேற்றம் அடையவே முடியலை, நான் இனிமேல் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையோடு நீங்கள் இருக்கிறீங்களா? நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். மாற்றங்களை கொண்டு வருகிற தேவன். எல்லா விதங்களிலும் கர்த்தரே மாற்றங்களை கொண்டு வந்து உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களுடைய பிஸ்னஸை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எப்படிப்பட்ட கேடுகளாக இருந்தாலும் அவைகளை எல்லாம் ஆண்டவர் மாற்றி போடுவார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது ஆண்டவரை பற்றி பிடித்து கொள்ளுங்கள். ஆண்டவர் அவைகளை செய்து உங்களை கைவிடாதிருப்பேன் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கிறபடினால் நீங்கள் சந்தோஷமாக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, அப்பா, உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரப்பா. எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உடைய பிள்ளைகள் காணப்பட்டாலும் நினைத்து பார்க்க முடியாத மாறுதல்களை கர்த்தர் கொடுத்து உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீரப்பா. இவர்களுடைய பலத்துக்கு தக்கபடி சில மாற்றங்களை கொண்டு வர நினைக்கலாம். ஆனால் இந்த ஆண்டவர் அவர்கள் நினைப்பதற்கு மேலான மாற்றங்களை செய்து உடைய பிள்ளைகளை நீர் கைவிடவே மாட்டீங்க ஆண்டவரே. அதற்காக உம்மை துதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற போராட்டங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாக ஒரு முடிவை உண்டாக்குவார். உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கிற எல்லா தீமைகளையும் கர்த்தர் மாற்றி போடுகிற தேவன். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். God bless you. அன்பின்